நீ சொட்டு மருந்து போட்டா என் புள்ள ஏத்துக்கிடாதா? ஏட்டி இல்ல நான் அதே இடத்துக்கு போய் அதே நர்சமாக்கிட்டே தான் நான் சொட்டு மருந்து போட்டுக்கிடணுமா? பின்ன இல்லையா? கவர்மெண்ட் இலவசமா எல்லாருக்கும் சொட்டு மருந்து வழக்கமா போடுறது தானே. அப்புறம் என்னடி பிரச்சனை உனக்கு? சொட்டு மருந்து தனியா போடணும்னா அதோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? எம்பிட்டு வேணா ஆயிட்டு போகுது. என் புள்ளைக்கு நீயே சொட்டு மருந்து போட்டு விட சொல்லிட்டேன். அந்த இடத்துக்கு போனா தானே அதுக்கு மூஞ்சியெல்லாம் போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் சொன்னது சரின்னு நீ தானே கிளம்பி போன. இப்போ என்ன நடந்துச்சாங்க? மாமா என்னாச்சு மாமா? எதுக்கு இவ வந்ததுல இருந்து கண்டபடியா பேசிட்டு இருக்கா? ஆறு கண்டபடியா பேசுதா? நான் கண்டபடியா பேசுதனா? நான் ஒண்ணும் கண்டபடியா பேசல. அங்க இருக்க ஆளுகளே அவளுக்குதான் கண்டபடியா பேசுறாங்க. என் அண்ணனை பத்தி கண்டபடியா பேசுதா அழுவ. அதை கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்லுதியா? எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. மாமா என்ன மாமா இது? என்ன ஆச்சு? ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசத்தானத்தான் செய்வான். இவன் நான் என் புருஷன் வீட்டுக்கு போக மாட்டேன், பிறந்த வீட்லயே தான் இருப்பேன், என் அண்ணன் சொன்னாதான் போவேன்னு அடம் முடிச்சிட்டு இருக்கா. அப்ப 4 பேர் 4 விதமா பேசத்தானே செய்வான். அப்பா என்னப்பா ஊறுது? நம்ம கஷ்டப்பட்டப்ப இவங்கள வந்து நமக்கு கஞ்சி ஊத்துனாலுக இல்ல நம்ம பக்கத்திலே வந்து பண்டவ பார்த்தாளுவலா? அவதான் அப்படி பேசுதாவ அப்படின்னா நீயும் அவங்க கூடயே சேர்ந்து பேசுத. ஐயோ இப்ப யாரு என்ன சொன்னாங்க? இப்ப யாராவது சொல்ல போறீங்களா இல்லையா? ஏத்தா அது வேற ஒண்ணும் இல்லத்தா. பிள்ளைக்கு சொட்டு மருந்து ஊத்த போனோமா, அப்ப அந்த சனியம் பொண்டாட்டி பஞ்சவரணத்தை பார்த்தா. அவ இவளை பார்த்து 4 வார்த்தை கேட்டுட்டா. ஏண்டி காலம் பூரா உன் அண்ணன் வீட்லயே உட்காந்து குப்பை கூட்ட போறியா, உன் புருஷன் வீட்டுக்கு போக மாட்டியா அப்படின்னு 4 வார்த்தையை கேட்டுவிட்டா. உடனே இவளுக்கு ஆத்திரம் வந்துருச்சு. எப்படி அண்ணனை பார்த்து இப்படி கேட்கலான்னு சொட்டு மருந்து கூட ஊத்தாம பிள்ளைய தூக்கிட்டு விறுவிறுன்னு வந்துட்டாத்தா. பின்ன நான் எப்படி வேணா இருப்பேன், எங்க வேணாலும் இருப்பேன். அந்த பொம்பளைக்கு என்ன வந்துச்சு? எங்க அண்ணனோட தன்மானத்தை தாண்டி எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையே இல்ல. இத பத்தி விளக்கமா நான் அந்த பொம்பளை கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. ஏ கோட்டிக்காரி, என்ன கோட்டிக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? பஞ்சவரணம் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஊர் பூரா உன் முதுகுக்கு பின்னாடி பேசிட்டு இருக்கு. ஆனா பஞ்சவரணமாவது உன் மூஞ்சிக்கு முன்னாடி பேசினா. ஆனா ஊர் பேசுறதா இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல. ஊர் வாயை மூட முடியுமா? ஏசக்கி பேசுறவங்க பேசுதாண்டி செய்வாங்க. உனக்கு என்ன வந்துச்சு? இந்த காதல வாங்கிட்டு அந்த காதல விட்டுற வேண்டியதானே? ஏட்டி அவங்க என்ன கேவலப்படுத்தல, அண்ணனை பத்தி கேவலமா பேசுதாவ. அத கேட்டுட்டு என்ன சும்மா இருக்க சொல்லுதியா? பாத்தியா பாத்தியா, இந்த முன்கோவமும் முரட்டு புத்தியும் தான் இவளையும் கெடுக்குது, இவ அண்ணனையும் கெடுக்குது.